அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ அப்டேட் பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறீங்களா? கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் போகும். நிறைய பேர் பட்ஜெட்ல கேட்டனாலவே ஒரு பெர்ஃபெக்டான வாட்டர் ப்ரூஃப், அது மட்டும் இல்லாம சர்வோ தனியா இருக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்ல ஆபி கிரேட் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இதுல பெரிய பட்ஜெட்ல நீங்க ஆபி கிரேட் வாங்கினா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களோ அதே சேம் ஃபீச்சர் இந்த கார்லயும் கொடுத்துருக்காங்க. இதோடைய பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாமா? அன்பாக்சிங்க பார்த்துடலாமா? வா வீடியோக்குள்ள போலாம். தரமான காரு பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம ஃபுல்லா அப்கிரேட் பண்ண போறோம். இதோடைய ஸ்பீட் இப்போதைக்கு 40 கிலோமீட்டர்ல இருக்கு. இதோட அப்கிரேட் பண்ணி இதோடைய ஸ்பீட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? காட்டுறேன் பாருங்க. ரிமோட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு சார்ஜர் கேபிள் ஒன்று கொடுத்துட்றாங்க. ரிமோட்டே பயங்கரமா கொடுத்துருக்காங்க. ரிமோட் பாருங்க, செம்ம பிரீமியமா கொடுத்துருக்காங்க. தெரியுதா? சூப்பரா இருக்கு ரிமோட் குவாலிட்டி. அதே மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், த்ராட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுலயே கொடுத்துட்றாங்க. எல்லா இதுலயுமே வர மாதிரி. கார் பாக்குறதுக்கே எவ்வளவு பிரீமியம் லுக்ல இருக்கு பார்த்தீங்களா? தெரியுதா? வீலோடைய சூப்பரா கிரிப்னஸ் எல்லாம் பயங்கரமா நினைக்கிறேன். எடுத்துடலாமா? செம்ம வெயிட்டுங்க, பயங்கரமா இருக்கு. அது இல்லாம இதுல என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்ன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாடிய இப்படி எடுக்கணும். எடுக்கும் போதே இந்த லைட் சுவிட்ச் இந்த இடத்துல இருக்கும். வேணும்னா இந்த கனெக்ஷன் வச்சுக்கலாம், வேணாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். எடுக்கும் போது கொஞ்சம் பொறுமையா எடுத்துக்கோங்க. வீல் பாருங்க, பயங்கரமா கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் எல்லாமே. பேட்டரி வந்து நார்மலா லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1500 mAh இந்த பேட்டரி இருக்கு. அது இல்லாம இதுல தனியா இஎஸ்சி இருக்கு. பக்கத்துல வந்து காட்டுங்க. அப்படியே இதுல பாத்தீங்கன்னா இஎஸ்சி தனியா கொடுத்துட்றாங்க. இந்த மாடலுக்கு பட்ஜெட்ல கார் வாங்கணும், எனக்கு நல்லா வேணும்னீங்கன்னா இது தாராளமா சூஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? உங்களுக்கு தூக்கி காட்டுற போறேன். ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்க இருக்கு. ஆன் ஆயிடுச்சா? ஆன் பண்ண லைட்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் குறையே கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுல ஆயில் ஃபில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. மெயினா காட்ட வேண்டியது இதுதான். எம்ஜேஎக்ஸ் எல்லாம் வாங்க போனீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சஸ்பென்ஷன் தான் கொடுப்பாங்க. அந்த சஸ்பென்ஷனை இதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா? செம்மையா கொடுத்துருப்பாங்க. மேல இருக்கிற பாடி குவாலிட்டி சரி. இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னு பாருங்க. ஃபுல்லா மெட்டல் அலுமினியத்துல கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க அந்த பட்ஜெட்டுக்கு போனீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் சேஸ் கொடுப்பாங்க. ஆனா இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெட்டல்ல சேஸ் கொடுத்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெனிஃபிட் தான் நம்மளுக்கு. வாடியை மாட்டி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சும்மா இப்படி லைட்டா வச்சுக்கலாம். ரிமோட் ஆன் பண்ணியாச்சா? இதுல வந்து ரைட் லெஃப்ட் ஸ்பீடு. ஸ்பீடு பார்க்கலாமா? வேற மாதிரி ஓகே. இந்த இதுக்கு ஸ்பீடு ஓகே தான். நல்லா கொடுத்துருக்கேன். எனக்கு பர்சனலா இந்த கார்ல பிடிச்சது இந்த அலுமினியம் தான் கீழே கொடுத்துருக்க சேஸ்ல. ஏன்னா நிறைய பேரு இந்த பட்ஜெட்ல ஒரு 30,000க்கு மேல போனாதான் ரெலாரோ பிராண்ட்ல மட்டும்தான் கீழே அலுமினியம் கொடுப்பாங்க. எம்ஜேஎக்ஸ்ல 4209 எடுத்தீங்கன்னா அலுமினியம் கொடுப்பாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கே அலுமினியத்துல கொடுத்து தாறுமாறா பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி குறையே கிடையாதுங்க. செக் பண்ண வயசுல வீல் குவாலிட்டி பயங்கர கிரிப்பா இருக்கு. இதுல ஸ்பீட் வைஸும் சரி. கீழே விட்டு ஸ்பீட் எப்படி இருக்குன்னு காட்டவா? அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வீலிங்ல போகுதுன்றதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இதுல ஆயில் ஃபில் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். வீல் பாருங்க தாறுமாறா கொடுத்துருக்காங்க. த்ராட்டில் கொடுங்க, செம்மையா இருக்கு. ஸ்பீடெல்லாம் குறையே கிடையாது. அப்கிரேட் பண்ணாம இப்படி இருக்கு, அப்கிரேட் பண்ணி காட்டுறேன். அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ அப்டேட் பண்ணிருக்கேன், எப்படி இருக்குன்னு பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறீங்களா? கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் போகும். வீலே பல்ஜி ஆகுது தெரியுதா? கீழே விட்டு காட்டுறேன் பாருங்க. லைட்டா பின்னாடி போயிருங்க, அப்படியே காட்டலாம். பெர்ஃபார்மன்ஸ் குறையே கிடையாது, உண்மையாலே சொல்றேன். வீல் கிரிப்னஸ் பார்த்துருப்பீங்க, பயங்கரமா கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி அண்ட் லுக்கும் உங்களுக்கு எதுவுமே இதுல குறையே இருக்காது, ஓப்பனா சொல்ல போனா. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியத்துல கொடுத்துட்டாங்களா சேஸு, தெரியுதா? அதே மாதிரி ஆயில் ஃபில் சஸ்பென்ஷன் கொடுத்துட்றாங்களா, அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் குறையே இருக்காது, தெரியுதா? இருக்கா, செம்மையா இருக்கு. கொஞ்சம் இதுல இருக்கிற ஸ்பெக் எல்லாம் பார்க்கலாமா? இதுல பாத்தீங்கன்னா பிரஸ்ட் மோட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஒரு இஎஸ்சி கொடுத்துருக்காங்க, தனியாவே இஎஸ்சி 35 ஆம்ஸ்ல கொடுத்துருக்காங்களா. அது இல்லாம தனியா சர்வோ மோட்டார் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? இதுல இருக்க டிரைவ் ஷாஃப்ட்லாம் மெட்டல்ல கொடுத்துருக்காங்களா, தெரியுதா? டிரைவ் ஷாஃப்ட்ல மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. ஆயில் ஃபில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை எவ்வளவு குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க பாருங்க. வீல் கிரிப்பும் சரி சூப்பரா இருக்கு. அது இல்லாம பேக் சைடு அப்படியே திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலுமினியத்துல சேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எங்க இருந்து விழுந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் டேமேஜ் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. லோயர் ஆர்ம் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. நீங்க வேணும்னா மெட்டல் அப்கிரேட் பண்ணிக்கலாம். பேட்டரி வைக்கிற ட்ரே இது. பேட்டரி நீங்க அதே மாதிரி பேட்டரி கூட நீங்க அப்கிரேட் பண்ணி போட முடியும் இந்த மாடல்ல. இப்போ நீங்க இதுல எதுவுமே பண்ண தேவையில்ல, நாங்க பினியன் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஸ்பீடு நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒர்த்தாவே கொடுத்துருப்பாங்க. பாடி ஷெல் குவாலிட்டிலாம் சும்மா சொல்லல, ஒர்த்தாவே தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி டைலோட இருக்கிற மாதிரி மான்ஸ்டர் ட்ரக் இது. ரிமோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ராட்டல் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி, ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துறாங்களா. அதே மாதிரி ஸ்டேரிங்கை ட்ரிம் பண்ற மாதிரி ரைட் லெஃப்ட் ஃபைன் டர்ன் போட்டிருக்காங்க பாருங்க. ஃபைன் டியூன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் டியூன் பண்ணிக்கலாம் நீங்க. அதே மாதிரி த்ராட்டலையும் டியூன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர் ஓகேவா தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி எதுவுமே இதுல நல்லா கொடுத்துட்டு இதுல ஒரு மொக்கையா கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, இதையும் ஒர்த்தா தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தரமான ஆஃப் ரோடு ஆபி கிரேட் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் வரும், அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க, டீட்டெயிலா உங்களுக்கு கொரியர் பண்ணிடலாம்.